வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் இனியன். நம்ம சேனல்ல ஏற்கனவே செக்-இன் லக்கேஜ்ல என்ன பொருள் கொண்டு போணும், கொண்டு போகக்கூடாது அப்படின்ற வீடியோ அப்லோட் செஞ்சிருந்தேன். அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு முதல் நன்றி. அந்த வீடியோல நெறைய பேர் நெறைய டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதுல கேட்கப்பட்ட எல்லா டவுட்டுக்கான பதில் தான் இந்த வீடியோவா நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காருன்னா, "ஹாய் ப்ரோ, கேன் ஐ டேக் 1 லிட்டர் கோகனட் ஆயில் வித் செக்-இன் லக்கேஜ்ன்னு" கேட்டிருக்காரு. செக்-இன் லக்கேஜ்ல எத்தன லிட்டர் வரைக்கும் ஆயில் கொண்டு போலான்னு பார்த்தீங்கன்னா, 5 லிட்டர் வரைக்கும் ஆயில் கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா, நீங்க கொண்டு போற ஆயிலுடைய பேக்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க 5 லிட்டர் வரைக்கும் கொண்டு போகலாம். அதனால நம்ம சப்ஸ்கிரைபர் 1 லிட்டர் கோகனட் ஆயில் கொண்டு போலாம்ன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த கமெண்ட் ஒண்ணு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஸ்டேஷனரி ஐட்டம் லைக் பென், பென்சில் எந்த லக்கேஜ்ல வைக்கணும் ப்ரோ?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ஹேண்ட் லக்கேஜ்ல வைக்கணுமா? இல்ல செக்-இன் லக்கேஜ்ல வைக்கணுமான்னு கேட்குறாங்க. ஸ்டேஷனரி பொறுத்தவரைக்கும் நீங்க செக்-இன் லக்கேஜ்ல வச்சு கேரி பண்றதே ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த கமெண்ட் பார்த்தீங்கன்னா, "ப்ரோ, சிகரெட் லைட்டர எப்படி கொண்டு போறது? செக்-இன் ஆர் ஹேண்ட் லக்கேஜ்ன்னு" கேட்டிருக்காங்க. நம்ப இந்தியால செக்-இன் லக்கேஜ்லயும் லைட்டர் கொண்டு போக முடியாது. ஹேண்ட் லக்கேஜ்லயும் லைட்டர் கொண்டு போக முடியாது. இது ரெஸ்ட்ரிக்டட் ஐட்டம். ஹேண்ட் லக்கேஜும் போகாது, செக்-இன் லக்கேஜும் போகாது. அதனால நீங்க கொண்டு போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அத கொண்டு போகாதீங்க. அடுத்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காருன்னா, "கருவாடு, ட்ரை ஃபிஷ் கொண்டு போலாமா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. கருவாடு, ட்ரை ஃபிஷ்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கொண்டு போலாம். செக்-இன் லக்கேஜ்ல கொண்டு போகலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்தது மொபைல் ட்ரைபாட் எதுல அலோவ்டு? ப்ரோ, ஹேண்ட் லக்கேஜ்ல, செக்-இன் லக்கேஜ்ன்னு கேட்டிருக்காங்க. 2த்துலயும் கொண்டு போலாம். ஒண்ணும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த சப்ஸ்கிரைபர் "குட் ஐ கேரி இண்டக்ஷன் ஸ்டவ் இன் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் சச் அஸ் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் செக்-இன் லக்கேஜ்ல கொண்டு போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால தாராளமா நீங்க கொண்டு போகலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. "ஹாய் ப்ரோ, நெறைய சைட்ல குக்கிங் ஆயில் 100 ml வரை தான் கேரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆர் யூ ஷூர் கேன் வி கேரி 5 லிட்டர்? டூ வி ஹேவ் எனி ரெஃபரன்ஸ் ஃபார் த சேம்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா நீங்க 5 லிட்டர் வரைக்கும் கேரி பண்ணலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க எந்த ஏர்லைன்ஸ்ல நீங்க டிராவல் பண்றீங்களோ, அந்த ஏர்லைன்ஸ்ல வெப்சைட் அட்ரஸ்ல போயிட்டு நீங்க கிளிக் குடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது, "ப்ரோ, சோனி 40 ஹோம் தியேட்டர் சிஸ்டம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்க்கு கொண்டு போக முடியுமா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹோம் தியேட்டர்க்குலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. செக்-இன் லக்கேஜ்ல நீங்க கொண்டு போகலாம். அடுத்தது, "லேப் கோட் அண்ட் வாட்டர் கலர் கொண்டு வர முடியுமா செக்-இன் லக்கேஜ்ல?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா கொண்டு போலாம். எந்த இஷ்யூவும் கிடையாது. அடுத்து இன்னொரு பேசஞ்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, "ஸ்வீட்ஸ் லைக் குலோப் ஜாம் கொண்டு போலாமா ஹேண்ட் லக்கேஜ்ல?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாப்பிடுற பொருள் ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால நீங்க கொண்டு போகலாம். ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் நீங்க சாப்பிடுற ஐட்டம் அலோவ்ட் கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா, சில்லி பிக்கிள்ஸ் மட்டும் தான் ஹேண்ட் லக்கேஜ்ல அலோவ்ட் கிடையாது. மீதி எந்த பிக்கிள்ஸ் இருந்தாலும் நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது "அண்ணா, பாடி ஸ்ப்ரே 100 கிராம் 120 ml அலோவ்டா? ப்ளீஸ் சொல்லுங்க" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேண்ட் லக்கேஜ் பொறுத்தவரைக்கும் 100 mlக்கு மேல இருக்கிற கன்டென்ட் அலோவ்ட் கிடையாது. அதனால 120 ml இருக்கிற இந்த பாட்டில் அலோவ்ட் கிடையாது. இதுவே 100 mlக்குள்ள இருந்துச்சுன்னா, நீங்க அந்த பாடி ஸ்ப்ரே கொண்டு போகலாம். அதுவும் எத்தன கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 2 இல்ல 3 பாடி ஸ்ப்ரே வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. இதே போல லிக்விட் பார்த்தீங்கன்னாலும், இது லிக்விட்ல தான் வரும். எந்த மாரி லிக்விட் இருந்தாலும் 100 mlக்கு மேல அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மேக்ஸிமம் எத்தன 100 mlஆ நீங்க கொண்டு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகபட்சம் 1 லிட்டர் வரைக்கும் நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகலாம். உதாரணமா ஷாம்பு ஒரு 100 ml, பேஸ்ட் ஒரு 100 ml, குக்கிங் ஆயில் 100 ml, அதேபோல ஹேர் ஆயில் ஒரு 100 ml. இது போல 100 mlஆ 1 லிட்டர் வரைக்கும் நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது, "ட்ரிம்மர், லேப்டாப், சார்ஜர் ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போலாம்" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்ரிம்மர், லேப்டாப், சார்ஜர் ஹேண்ட் லக்கேஜ்ல கண்டிப்பா கொண்டு போகலாம். அடுத்தது, "ஹாய் ப்ரோ, ஹேண்ட் லக்கேஜ்ல மொபைல் சார்ஜர் அண்ட் ஒயர் அலோவ்ட் ஆர் நாட்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹேண்ட் லக்கேஜ்ல மொபைல் சார்ஜர் அலோவ்டு, மொபைலோட ஒயரும் அலோவ்டு. எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்க கொண்டு போகலாம். அதேபோல நீங்க லேப்டாப் கொண்டு போனாலும், லேப்டாப்போட சார்ஜரும் நீங்க கொண்டு போகலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது, "ப்ரோ, நைஃப் அலோவ்டா செக்-இன் லக்கேஜ்ல அண்ட் ஹேண்ட் லக்கேஜுக்கு எது ஓகேவா இருக்கும்? பேக்கா, மினி ட்ராலியா?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைஃப் செக்-இன் லக்கேஜ்ல அலோவ்டு. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, "ஹேண்ட் லக்கேஜ் பேக்கா இல்ல மினி ட்ராலில போலாமான்னு?" கேட்டிருக்காங்க. அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். நீங்க எது வேணாலும் கொண்டு போகலாம். ஆனா கேட்கப்பட்ட 2 பேக்குமே ஹேண்ட் லக்கேஜ் அலோவ் பண்ணுவாங்க. அடுத்தது, "டூல்ஸ் எடுத்துட்டு போலாமா ப்ரோ?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. டூல்ஸ்லாம் செக்-இன் லக்கேஜ்ல கொண்டு போலாம். அதுக்கெல்லாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. கொண்டு போகலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கொஸ்டின். என்னன்னு பார்த்தீங்கன்னா, "ஐஸ்கிரீம் கொண்டு வர முடியுமா செக்-இன் லக்கேஜ்ல?" அப்படின்னு கேட்டிருக்காங்க.
செக்கின் லக்கேஜ்ல ஐஸ்கிரீம் கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனா கொண்டு வரும்போது நீங்க கரையாம பார்த்துக்கணும். இதுபோல நம்ம வீடியோல கேட்கப்பட்ட எல்லா கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். எல்லாமே கோ த்ரூ பண்ணுங்க. சப்போஸ் இதுலயும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாலும், நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனல்ல ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எல்லா வீடியோவும் அப்லோட் செஞ்சிருக்கேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல் பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் டிராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.